நம்ம இன்றைக்கு நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் இருக்கிறோம். போன வகுப்பில் கொஞ்சம் காரியங்கள் நியாயாதிபதி புஸ்தகத்தில் படிச்சிருக்கோம். நியாயாதிபதிகள் என்கிற வார்த்தையை காட்டிலும் இவர்களை விடுதலை தலைவர்கள் என்று அழைப்பது தான் பொருத்தமாக இருக்கும் என்பதை நாம் பேசியிருக்கிறோம். நினைவிருக்கிறது என்று நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் 1 படிக்கலாமே. 1 நாளாகும் 17. நான் சகல இஸ்ரவேலோடும் உலாவி வந்த எவ்விடத்திலாகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளில் யாதொருவரையும் நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுருமரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை. அங்கே என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் ஏற்படுத்தின நியாயாதிபதிகள் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போ நியாயாதிபதிகளை ஏற்படுத்துறது யாரு? நியாயாதிபதிகள் யாரு? தேவன் தான் ஏற்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்லை, நியாயாதிபதிகளுடைய வேலை என்ன? நியாயத்தை சொல்றது மாத்திரம் இல்லை, அதுக்கு முன்னால மக்களை மேய்க்கிற வேலை. நான் சகல இஸ்ரவேல் மக்களோடும் உலாவி வந்த எந்த இடத்திலாவது நான் என் ஜனத்தை மேய்க்க, ஆக அவங்க ஒரு வகையில் சொல்ல போனால் பாஸ்டர்ஸ், ஒரு வகையில் சொல்ல போனால் பாஸ்டர்ஸ். நியாயாதிபதிகள் என்பவர்கள் யார்? மேய்ப்பர்கள். என்ன? மேய்க்க கற்பித்த இஸ்ரவேல் நியாயாதிபதிகள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆக நியாயாதிபதிகள் என்பவர்கள் இன்றைக்கு ஒரு போதகர் என்ன வேலை செய்கிறாரோ அதை போலவே செய்கிறவர்கள் என்பது நாம் அறிந்திருக்கிற ஒன்று. புது தமிழில் நம்ம இப்போ கேத்தலிக்ஸ் ப்ராட்டஸ்டன்ட் சேர்ந்து போட்டிருக்காங்களே திருவிவிலியம், அந்த திருவிவிலியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேல் மக்கள் அனைவரோடும் நான் பயணம் செய்த நாள்களிலும் அவர்களை வழிநடத்த மேய்க்க வழிநடத்த எல்லாம் ஒன்றுதான். நான் ஏற்படுத்தின ஒரு விடுதலை தலைவரிடமும் ஆக இங்கே விடுதலை தலைவர் என்பதுதான் நியாயாதிபதிகளுக்கு பொருத்தமான பெயர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக அதனுடைய முன்னுரையை பார்த்தோம். இந்த புத்தகத்தில் நாம் போன வகுப்பில் என்ன பார்த்தோம்? தேவன் யோசுவாவை நியமித்தார், அதுக்கு பிறகு மூப்பர்களை நியமித்தார், அதுக்கு பிறகு நியாயாதிபதிகளை நியமித்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ நியாயாதிபதிகள் என்பவர்கள் யார் என்று சொல்லும்போது, இன்றைக்கு நாம் நினைக்கிறது போல பெரிய இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு சினிமாவில் பார்க்குறோமே, இந்த டோப்பாக வச்சுக்கிட்டு, என்ன விக் வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து தட்டி தீர்ப்பு சொல்லுகிறவர் அல்ல. இவர்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட இராணுவ தலைவர்கள். இதை தான் போன வகுப்பில் நாம் படித்தோம். அல்லது விடுதலை செய்கிறவர்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நியாயாதிபதிகளில் 3 விதமான நியாயாதிபதிகள் இருந்தார்கள் என்பதை நான் போன வகுப்பில் சொல்லியிருந்தேன். ஒன்று போர் வீரர்கள். இவர்கள் உண்மையாகவே போர் செய்து தங்களுடைய நாட்டு மக்களோடு போர் செய்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தவர்கள். இரண்டாவது ஆசாரியர்கள் அல்லது பூசாரிகள். ஆசாரியர்கள் என்பது நமக்கு தெரிந்த வார்த்தை. உதாரணமாக ஏலி நியாயாதிபதியாக இருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். மூன்றாவது தீர்க்கதரிசிகள் நியாயாதிபதிகளாக இருந்தாங்க. அதில் சாமுவேலும், குறிப்பாக சொல்லணும் சாமுவேல், அவனுடைய பிள்ளைகளும் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய பேர் அதிகமாக வெளியே வரல. காரணம், அவர்கள் நடக்கை சரியில்லாமல் போனது.
நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறது ஒரு தலைவர் நல்லா இருப்பார், அவங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக ஏலி ஆசாரியனா அவனுடைய பிள்ளைகள் 3 பேர் இருந்தாங்க. அவங்களும் தங்களுடைய ஒழுக்க நெறியிலிருந்து தவறினாங்க. அதனால தான் அவங்க வந்து போர் முனையில் இறந்து போனாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அடுத்து சாமுவேல் நல்லவர். சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பினதில்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆக அந்த சாமுவேலுடைய பிள்ளைகள் ஒருவரும் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கவில்லை, ஒழுக்கக்கேட்டில் நடந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதைத் தொடர்ந்து நாம் வந்து யோசுவா புஸ்தகத்தில் வந்து யோசுவா தான் கடைசி வந்தார். அவர் வந்து என்ன செய்யலைன்னா தனக்கு அடுத்த தலைவர்களை ஏற்படுத்தவில்லை. யோசுவா செய்த பெரிய தவறு என்ன? யோசுவா செய்த பெரிய தவறு, யோசுவா தனக்கு அடுத்த வர்ற தலைவர் யார் என்று சொல்லவில்லை. இப்போ மோசே என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? மோசையின் வெற்றிக்கு காரணம் என்ன? மோசே தனக்கு அடுத்து யார் அந்த பதவிக்கு வருவார் என்பதை சொல்லியிருந்தார். வாங்கம்மா வாங்க. மோசே தனக்கு அடுத்து யார் வருவார்னு சொன்னாங்க? யோசுவா. அதே மாதிரி யோசுவா வந்தார். சரிங்களா? இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோமா? யோசுவாவை மோசே எழுப்பினது போல யோசுவா அவருக்கு அடுத்த ஒரு தலைவரை ஏற்படுத்தவில்லை. இது அவர் செய்த ஒரு பெரும் தவறு அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்போ இந்த யோசுவாவுக்கும் இந்த நீதி தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய நியாயாதிபதிகளுக்கும் இடையில சில ஒற்றுமை வேற்றுமைகள் உண்டு. அது என்னங்கிறத நம்ம சீக்கிரமாக படிக்கலாம். முதலாவது நீங்கள் 2 காலம் போட்டுருங்க. நான் போன வாரம் எழுதுனீங்களான்னு தெரியல, பார்த்துக்கோமா? சரி, இருந்தாலும் ஒரு முறை கூட சொல்லிடுறேன். ஒரு 2 காலம் போட்டிங்கன்னா யோசுவா அப்புறம் நியாயாதிபதிகள் போட்டிங்கன்னா, யோசுவாவின் காலத்தில் பொதுவாக எல்லாமே வேற்றுமைகள் தான் இருக்குது, ஒற்றுமை அதிகமாக இருக்கல. யோசுவாவின் காலத்தில் அதிகமான மகிழ்ச்சி தான் அந்த புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகத்தில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க வெற்றி மேலே வெற்றி பெற்று வந்தாங்க. வெற்றிக்கு மேலே வெற்றி பெற்று வந்த உடனே கிட்டத்தட்ட 30 சின்ன சின்ன அரசர்களை வென்று கானான் நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள். அதனால் மகிழ்ச்சி. ஆனால் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில், நீதித்தலைவர்களுடைய புஸ்தகத்தில் துக்கம் நிறைந்திருந்தது. இரண்டாவது, யோசுவா புஸ்தகத்தில் பரம காட்சி இருந்தது. பரம காட்சி. அவங்க வந்து பரலோகத்தை பார்த்துட்டு இருந்தாங்க, அல்லது எதிர்காலத்தில் அவங்க சுதந்திரிக்க போகிற கானான் நாட்டை பார்த்தார்கள். ஆனால் யோசுவான் புஸ்தகத்தில் எப்போவுமே தோல்வியாக, நியாயாதிபதி புஸ்தகத்தில் தோல்வியாக இருந்ததுனால அவங்க பூலோகத்துக்குள்ளவங்க தான் அதிகமாக பார்த்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். யோசுவான் புஸ்தகத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் வெற்றி. யோசுவான் புஸ்தகம் வெற்றி. நியாயாதிபதி புஸ்தகத்தில் தோல்வி நம்ம அதிகம் பார்க்குறோம். யோசுவா புஸ்தகத்தில் முன்னேறி போனாங்க, இந்த நாட்டை வென்று அடுத்த நாட்டுக்கு போனாங்க. உதாரணமாக எரிகோ வென்றாங்க. எரிகோ வென்றோடனே அடுத்த கட்டம் எங்கே போனாங்க? ஆயிக்கு போனாங்க. இப்படியே ஒவ்வொரு நாடாக அவங்க வெற்றி கொண்டே போனாங்க. அதனால் முன்னேற்றம் இருந்தது. யோசுவா நியாயாதிபதி புஸ்தகத்தில் பின்னிறக்கம். அவங்க பேக் அடித்தாங்க. அவங்க சில நாடுகளை வென்றதையும் தோற்று போனார்கள். அதை வந்து அந்நியர்கள் ஆண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்ததாக யோசுவான் புஸ்தகத்தில் விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதி புஸ்தகத்தில் அவிசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். யோசுவான் புஸ்தகத்தில் விடுதலையை பார்க்கிறோம். 6வது ஆக நியாயாதிபதி புஸ்தகத்தில் அடிமைத்தனத்தை பார்க்கிறோம்.
சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் இந்த புத்தகங்களை நாம் இப்பொழுது ஆழமாக சிந்திக்கிறோம். இந்த புத்தகத்தை எழுதினது யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். இந்த புத்தகம் இன்னவரால் எழுதப்பட்டது என்று சொல்லப்படாமல் இருந்தாலும் தால்மூத் என்ற யூத பாரம்பரிய புத்தகத்தின் அடிப்படையில் இதை சாமுவேல் எழுதியிருக்கலாம் என்று நம்பப்படுது. தால்மூத்துங்கிறது யூதருடைய பாரம்பரிய புத்தகங்களில் ஒன்று. அதனால் அதிலிருந்து இதை பற்றி நம்ம ஏற்கனவே மற்ற புத்தகங்களில் இதற்குரிய விளக்கங்களை படிச்சிருக்கோம். அடுத்ததாக சாமுவேலும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர்தான் கடைசி தீர்க்கதரிசி, முதல் நியாயாதிபதி. கடைசி தீர்க்கதரிசி முதல் தீர்க்கதரிசியும் கடைசி நியாயாதிபதியும் ஆவார். சரி, இது எழுதப்பட்ட காலம் என்ன என்று சொல்லி வாசிக்கும் பொழுது இந்த புத்தகம் கடைசி நியாயாதிபதி. ஆனால் அவர் சாமுவேல் புஸ்தகத்தில் வந்துடுறாரு. கடைசி நியாயாதிபதி முதல் அஃபிஷியல் ப்ராஃபட், தீர்க்கதரிசிகள் வரிசையில் அவர் முதல் தீர்க்கதரிசி ஆவார். இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலங்களை பார்க்கும்பொழுது இந்த புத்தகம் கிமு 1500 அவங்க காலத்துக்கு ரொம்ப முன்னாடி, ஆமாம், அவங்க காலத்துக்கு எல்லாருக்கும் முன்னாலே இவங்க இருந்தாங்க. ஆமாம், அவங்கெல்லாம் பிற்காலத்தில் வராங்க, அவங்கெல்லாம் ராஜாக்கள் காலத்தில் வராங்க. அது படிக்க கிமு 1050க்கும் 1000க்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கலாம். 1000க்கும் 1050க்கும் இடையில் எழுதப்பட்டிருக்கலாம். இந்த காலத்தை பற்றி ஒரு துக்கமான தகவல் என்னன்னா, அவனவன் தன் விருப்பத்தின்படி நடந்தான். அதுதான் ரொம்ப துக்கமான ஒரு காரணம். இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் பற்றி நாம் பார்க்கும் பொழுது இந்த காரணம் 2 நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது அல்லது கண்ணோட்டத்தோடு எழுதப்பட்டது. ஒன்று சரித்திர கண்ணோட்டம் அல்லது வரலாற்று பின்னணியோடு எழுதப்பட்டது. வரலாற்றை நாம் அறிவதற்காக யோசுவாவின் மரணத்துக்கு பிறகு சாமுவேலின் காலம் வரைக்கும் அடங்கிய அந்த கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் அந்த இஸ்ரவேல் நாடு இருண்ட காலத்தில் இருந்தது. அந்த இருண்ட காலத்துடைய வரலாற்றை நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது இறையியல் வரலாறு. முதலாவது வரலாற்று பார்வை, இரண்டாவது இறையியல் நோக்கம் அல்லது இறையியல் பார்வை. இஸ்ரவேல் மக்கள் கடவுளின் கட்டளைப்படி கானானியரை முற்றும் அழிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அவங்க அப்படி யாரும் செய்யலை. அதனால் இவங்க தோற்று போனாங்க. யோசுவா கூட முற்றும் அழிக்கலை. மீதியானதை எதிர்காலத்தில் வர தலைவர்கள் பார்த்து கொள்ளட்டும் விட்டார். ஏன்னா அவங்களுடைய ஏரியா சொல்லப்பட்டது பார்த்தால் எகிப்தின் நதியிலிருந்து மத்திய தரைக்கடல் வரைக்கும் விழுவோம். ஆச்சுங்களா? அது வரைக்கும் வரல, கொஞ்சம் பூமி தான் பிடிச்சாங்க. அதனால் அந்த காலகட்டத்தில் யோசுவா ஒருவேளை அவருக்கு அடுத்த ஒரு தலைவரை, ஒரு நல்ல தலைவரை, யோசுவா போன்ற ஒரு தலைவரை ஏற்படுத்தி இருப்பாரே ஆனால் அவர் அந்த வேலையை செய்திருப்பார். ஆனால் அந்த வேலையை அவர் செய்ய முடியாதபடி தலைவரை ஏற்படுத்த முடியாமல் போனது. ஏன் தலைவரை ஏற்படுத்த முடியவில்லை என்று நாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை அதற்கு ஏற்ற தலைவர் அந்த நாட்கள் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். தலைமைத்துவ பண்போடு பிறந்த தலைவர்கள் இல்லாமல் கூட போயிருக்கலாம். அல்லது யோசுவா தன்னுடைய பிள்ளைகள் அந்த பதவிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்திருக்கலாம். பிள்ளைகள் அந்த பதவியை
அந்த வேலையை, அந்த பதவிங்கிறத விட அந்த வேலையை நிறைவேற்றாமல் போயிருக்கலாம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே இதனுடைய புள்ளி விபரத்தை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன் இது 7வது புத்தகம், 21 அதிகாரங்கள் அடங்கி இருக்கிறது, 618 வசனங்கள் இதில் இருக்கிறது என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். 21 அதிகாரங்கள், 618 வசனங்கள், 585 வரலாற்று நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது, நிறைவேறி 33 தீர்க்கதரிசன வாக்கியங்கள் இதில் இருக்கு. தீர்க்கதரிசிகள், அஃபிஷியல் தீர்க்கதரிசிகள் இருக்கலை, ஆனால் தீர்க்க தரிசனங்கள் இருந்தன, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின என்பதை பார்க்கிறோம். 33 தீர்க்க தரிசனங்கள் இல்லை, நியாயாதிபதி புத்தகத்தில். இப்போ 92 கேள்விகள் இந்த புத்தகத்தில் இருக்குது. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பைபிள் படிக்கும்போதே கேள்விகள் இருந்துச்சுன்னா ஒரு கியூ போட்டுருங்க, ஒரு பென்சிலில் கியூ போட்டு அப்படியே எழுதி பார்த்து படிச்சிங்கன்னா அதுவே தனி ஒரு இதாக இருக்கும். இந்த வரலாற்று பின்னணியை இந்த புத்தகத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, யோசுவாவின் தலைமையிலான 12 கோத்திரமும் கானான் நாட்டை பங்கிட்டான அந்த நிகழ்வோடு யோசுவா புஸ்தகம் நிறைவடைகிறது. அதற்கு பிறகு நாம் ஏற்கனவே சிந்தித்தபடி யாரும் நல்ல தலைவர்கள் எழுவதில்லை. அதனால் அவனவன் பார்வைக்கு சரி போனபடி வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் உண்மையான இஸ்ரவேலின் கடவுளை பின்பற்றுவதற்கு பதிலாக அந்நிய கடவுள்களை, அதாவது கானானியருடைய கடவுளர்களை அவர்கள் பின்பற்ற தொடங்கினார்கள். அது ஒரு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவன் தன் பார்வைக்கு சரி போனபடி வாழ்ந்தான் என்று இந்த நியாயாதிபதி புஸ்தகத்தில் 2 இடத்துல குறிப்பு வருது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நியாயாதிபதிகள் 17:6, 21, 25 ஆகிய பகுதிகள். 17:6, 21, 25. இஸ்ரவேல் மக்கள் தங்களை சுற்றியிருந்த கானானியர்களை ஆண்டவர்களுடைய கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் இவர்கள் அடைந்த ஏமாற்றத்தினாலே, தோல்வியினாலே அந்த நாட்டை முற்றுமாய் கைப்பற்ற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இதனாலே மற்றவர்கள் இவர்களை ஆள முயற்சித்த போது அவர்கள் தேவனை பார்த்து முறையிட்டார்கள், கடவுளை பார்த்து முறையிட்டார்கள். கடவுள் அப்பப்போ அங்கங்கே நியாயாதிபதிகளை கட்டளையிட்டார். ஆக இஸ்ரவேல் மக்கள் முறையிடுவார்கள். முறையிடும்போது கடவுள் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதுதான் மிக முக்கியமானது. சரி, இப்போது ஒரு பட்டியல் தர்றேன். இந்த பட்டியலை நீங்கள் எழுதிடுங்க. ஒரு 4 காலம் போட்டுருங்க. உங்கள் நோட் புஸ்தகத்தில் 4 காலம் ரொம்ப முக்கியமானது. இந்த 4 காலத்தில் முதல் காலத்தில் நியாயாதிபதிகள். அந்த நியாயாதிபதிகள் காலத்தில் இஸ்ரவேல் நாட்டுக்கு அநேக எதிரிகள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் கானானுக்குள்ள இருந்தாங்க, ஆச்சுங்களா? கானானுக்குள்ள இருந்தாங்க. அதனால் அவர்கள் எதிரி நாடுகள் என்று நாம் அழைக்க வேண்டும். அடுத்து இஸ்ரவேல் மக்கள் அந்த இந்த எதிரி நாட்டு மக்களுக்கு அடிமைகளாக கொஞ்ச நாள் வாழ்ந்தார்கள். தேவன் அவர்களை அடிமைத்தலையிலிருந்து, எகிப்தின் அடிமைத்தலையிலிருந்து
மோசையின் நாளிலே அவர்களை விடுதலையாக்கி வந்தார். 40 ஆண்டு பயணத்துக்கு பிறகு யோசுவாவின் காலத்தில் விடுதலையோடு வாழ்வதற்காக கானான் நாட்டை சுதந்திரிக்க கொடுத்தார். சுதந்திரிக்க கொடுக்கும் பொழுது கானானில் இருந்த எதிரிகளை எல்லாம் யோசுவா மேற்கொண்டு அந்த நாடு முழுவதையும் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் மக்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்தார். சொந்தமாக்கி கொடுத்திருப்பினும் இவர்கள் யோசுவாவுக்கு பிறகு அந்த நாட்டை சரியானபடி பயன்படுத்தவில்லை, அல்லது அந்த சுதந்திரத்தை கட்டி காக்கவில்லை. அடிக்கடி ஏதாவது ஒரு தவறில் விழுந்து அந்த நாட்டை இழந்து போனார்கள். நாட்டை இழந்து போகும்போது அவர்களுக்கென்று இருந்த எதிரிகள் விடுதலையாய் வந்த விடுதலையின் மக்களை அடிமைகளாக்கினார்கள். ஆகவே அவர்கள் பெற்ற விடுதலைக்கு அங்கே பொருள் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இவர்கள் அடிமைத்தனம், ஒவ்வொருவரும் எத்தனை வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்பது பார்ப்பது நல்லது. அடிமைகளாக இருந்தாங்க, அப்புறம் விடுதலை ஆகிறாங்க. திரும்ப 2வது முறை விடுதலை ஆகிறாங்க. விடுதலை ஆகும்போது அந்த விடுதலை ரொம்ப நாள் நீடிக்கலை. கொஞ்ச காலம்தான் அமைதியாக இருந்தாங்க. அந்த விடுதலையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த விடுதலையை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் திரும்பமாக எதிரிகள் அவர்களை மேற்கொள்வார்கள். ஏனென்றால் அந்த அமைதியான காலகட்டத்தில் இவர்களை விடுதலையாக்கின நியாயாதிபதி அவர்களை நியாயம் தீர்க்கும் பொழுது அவர்களை நடத்தும் போது அல்லது மேய்க்கும் பொழுது இவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். ஒருவேளை அந்த விடுதலை செய்த அந்த மனிதன் இறந்து போனாலோ அல்லது இல்லாமல் போனாலோ உடனே எதிரி இவர்களை தாக்கி அவர்களை பிடித்துக் கொள்வார். ஒரே எதிரியில் பல எதிரிகள் இருந்தார்கள். யார் என்றெல்லாம் நாம் பார்க்கலாம். ஆக இதற்கிடையில் அமைதி நாட்கள் இருந்தன. ஆக இதை நாம் ஒரு 4 பிரிவாக பிரிச்சுக்கலாம். சரிங்களா? நியாயாதிபதிகள், அது வரிசையாக போட்டுருங்க. நியாயாதிபதிகள். 2வது எதிரி நாடுகள் அல்லது பகை நாடுகள். 3வது இவர்கள் இவர்களுக்கு அடிமைகளானார்கள். அடிமைத்தனம். அடுத்ததாக அமைதியான நாட்கள். அமைதி நாள்கள், அமைதியான காலங்கள். இவைகள் என்ன என்பதை நாம் சிந்திப்போம். முதலாவது ஒத்தனியல். நீதித்தலைவர் ஒத்தனியல். மெசொப்பொத்தேமியர் இவர்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். மெசொப்பொத்தேமியர்கள் அடிமைகளாக வைத்திருந்தார்கள். 8 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். இந்த மெசொப்பொத்தேமியர் கையிலிருந்து 8 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த போது இவர்களை ஒத்தனியல் என்ன செய்தார்? விடுதலையாக்கினார். விடுதலையாக்கும் பொழுது விடுதலைக்கு பிறகு இவர்கள் 40 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள் அமைதியாக இருந்தார்கள். 2வது யெகூ. இந்த ஒவ்வொரு பேருக்கும் முதல்ல ஒத்தனியேல், 2வது யெகூ. இந்த யெகூவுடைய காலத்தில் மோவாபியர்கள் இவர்கள் மேல் பகைவர்களாக இருந்தார்கள். மோவாபியர்கள்
மோவாபியர்கள் என்பவர்கள் யார்? லோத்துடைய பின்னடியார்கள். யோத்துடைய பின்னடியார்கள். இவர்கள் இஸ்ரவேலர்களை 18 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் வைத்திருந்தார்கள். 18 ஆண்டுகள். இவர்கள் கையிலிருந்து எகு விடுதலையாக்கும் போது மோவாபியர்களுடைய கையிலிருந்து இஸ்ரவேலரை மோவாபியருடைய கையிலிருந்து எகு விடுதலையாக்கிற போது 80 ஆண்டுகள் அமைதியாக வாழ்ந்தார்கள். 18 வருஷம்தான் அடிமையாக இருந்தாங்க. ஆனால் 80 ஆண்டுகள் அமைதியாக விடுதலை வாழ்வை அனுபவித்தார்கள். அடுத்து சம்கார் என்ற ஒரு மனிதனை பற்றி நாம் வாசிக்கிறோம். சம்கார் 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 2 வசனத்தில் தான் அவர் பற்றி படிக்கிறோம். பெலிஸ்தியர்கள் இவர்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். பெலிஸ்தியர்கள் அடிமைகளாக வைத்திருந்தார்கள். இப்போ பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நியாயத்தின் புத்தகத்தில், சம்காரும் இஸ்ரவேலை ரட்சித்தான். சம்காரும் இஸ்ரவேலை ரட்சித்தான். ஆக அவரை பற்றி அதிகமான வரலாறு நமக்கு சொல்லப்படலை, ரொம்ப குறுகிய வரலாறு. எத்தனை வருஷம் இவங்க பெலிஸ்தீருக்கு அடிமையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படலை. எத்தனை சம்கார் விடுதலையாக்கின பிறகு எத்தனை ஆண்டுகள் அமைதியாக இருந்தார்கள் என்றும் சொல்லப்படவில்லை. அதனால் சம்கார் என்கிற ஒரு நியாயாதிபதி இருந்தார், ஒரு நீதி தலைவர் இருந்தார் என்பதுதான் நமக்கு தெரியும். இப்போது பெலிஸ்திய அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இஸ்ரேலர்களோட எதிரிகளாக இருக்கிறாங்க. பெலிஸ்தியர்கள் என்பவர் பாலஸ்தீனர்கள். பெலிஸ்தியர்கள் என்பவர்கள் பாலஸ்தீனர்கள். அதுதான் நமக்கு இன்றைக்கு பாலஸ்தீன இஸ்ரேல் மக்கள் என்ன செய்தாங்க? சுக்குநூறாக்கிட்டாங்க. ஆனால் அந்த பாலஸ்தீனாவுக்காக உலக நாடுகள்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வருது. ஆனாலும் அவங்கள ஆண்டவருடைய வார்த்தைப்படி அவங்கள முற்றுமும் அழிக்கணும். யாருடைய காலத்தில்? யோசுவாவின் காலத்தில். ஆனால் யோசுவாவால் அவர்களை முற்று முடிய அழிக்க முடியவில்லை. அவர்கள் பிறகு வந்தவர்களும் அவர்களை முற்று முடிய அழிக்க முடியவில்லை. ஆனால் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க கண்ணில் தூசு விழுந்த மாதிரி, இஸ்ரவேல் மக்களுடைய கண்களில் தூசு விழுந்த மாதிரி. கண்ணில் தூசு விழுந்த போது அவதிப்பட்டிருக்கீங்களா? அது எவ்வளவு வேதனை இருக்கா? அதே போல தான். அடுத்ததாக இன்றைக்கு முஸ்லீம்கள், அன்றைக்கு முஸ்லீம்கள் கிடையாது. அன்றைக்கு முஸ்லீம்கள்ங்கிற அந்த வார்த்தை கிடையாது. இவர் முஸ்லீம்கள் கிபி 600வது ஆண்டுக்கு பிறகுதான் வந்தாங்க. பெலிஸ்தியர்கள் எல்லாரும் வலுக்கட்டாயமாக முகமதிய மார்க்கத்துக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். அவங்க மக்கள் பல இடங்கள்ல என்ன அவங்க வலுக்கட்டாயமாக தான். அதனால தான் எல்லா இடங்கள்லையும் முகமதியர்களுக்கு எதிரான ஒரு விதமான வெறுப்பு உணர்வு காணப்படுகிறது. அடுத்ததாக தெபோரா பாராக். தெபோரா தீர்க்கதரிசினியாக இருந்தார். தெபோரா தீர்க்கதரிசினியாக இருந்தார். பாராக் தான் விடுதலை தலைவராக நியாயாதிபதியாக இருந்தார். ஆனால் பாராக் தானாக போய் போர் செய்யவில்லை. மாறாக தெபோராவை அழைத்து கொண்டு போனார். இவர்களுடைய காலத்தில் கானானியர்கள் இஸ்ரவேலருக்கு பகை நாடாக இருந்தனர். இந்த கானானியர்கள் என்பவர்கள் ஆக மொத்தம் முழு இஸ்ரேலில் பரவி கிடந்தாங்க. அதனால அந்த நாடு கானானுடைய நாடு என்று அழைக்கப்பட்டது. கானானிய நாட்டில் பலப்பட்ட மக்கள் இருந்தார்கள். அதில் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த கானானியர்கள் இஸ்ரவேலரை 20 வருஷம் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள்.
அப்படி 20 வருஷம் அடிமைத்தனப்படுத்தி வைத்திருந்த போது அவர்களோடு கூட போர் செய்து அவர்களை வெற்றி பெற செய்ய பாராக்கை தேவன் எழுப்பினார். ஆனால் பாராக் போகவில்லை. அதற்காக தெபோராவும் சேர்ந்து போனார். ஆனால் அவர் 40 ஆண்டுகள் அமைதியாக இருந்தார்கள். அடுத்ததாக கிதியோனை தேவன் எழுப்பினார். கிதியோனுடைய நாட்களில் மீதியானியர்கள் இந்த மக்களை அடிமைத்தனத்தில் வைத்திருந்தார்கள். மீதியானியர்கள் என்பவர்கள் மோசேயனுடைய மாமாவின் வகையை சார்ந்தவர்கள். 7 வருஷம் மீதியானிய நாட்டு தலைவர்கள் இஸ்ரேல் மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அப்பொழுது தேவன் கிதியோனை எழுப்பினார். கிதியோனுடைய கதையை நமக்கு தெரியும். கிதியோன் பயந்து நடுங்கினவன். அவனை பற்றி சொல்லும்போது தொடை நடுங்கின்னு சொல்லுவோம். ஆனால் போர் வீரன் தான், நல்ல வீரன். ஆனால் தொடை நடுங்கி என்ன, அவன் தைரியம் இருந்தாலும் தைரியம் இல்லாதவனாக இருந்தான். ஏன்னா அவன் அவனுடைய ஆலை ஆட்டுகிறான், போர் அடிக்கிறான். அது ஒரு மூலையில் ஒளிஞ்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஆண்டவர் அவனை தைரியப்படுத்தி ஊழியத்துக்கு அழைக்கிறார். அவனும் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் நான் அந்த பதவி ஏற்றுக்கொள்கிறேன். சும்மா இல்லை, ஆண்டவருக்கே டெஸ்ட் வைக்கிறான். ஆண்டவர் தான் மக்களுக்கு டெஸ்ட் வைக்கணும். ஆனால் இங்கே ஆண்டவருக்கே டெஸ்ட் வைக்கிறாரு. ரைட். இப்போ இவர் இந்த 7 ஆண்டு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு 40 ஆண்டுகள் மக்களை சுகமாக இருக்க செய்தார். 40 ஆண்டுகள் அமைதியான நாட்கள். அடுத்து தோலா என்கிறவர் வருகிறார். தோலா என்பவருடைய நாட்களிலே யார்? தோலா தோலா. இந்த இவங்களை பற்றி இன்னும் டீட்டெயில் நம்ம படிப்போம் கொஞ்ச நேரத்தில். இந்த தோலாங்கிறவருடைய காலத்தில் யார் பகை நாடு என்று சொல்லப்படவில்லை. எவ்வளவு காலம் அடிமைகளாக இருந்தார்கள் என்றும் சொல்லப்படவில்லை. ஆனால் 23 வருஷம் அமைதியாக இருந்தார்கள். இவருடைய தலைமையின் கீழ், தோலாவினுடைய தலைமையின் கீழ் 23 ஆண்டுகள் அமைதியாக இருந்தார்கள். அதே போல யாவீர் என்ற ஒரு நீதி தலைவர் இருந்தார். அவருக்கும் அதே போல தான் மீதியானியர்களா யாருங்கிறது தெரியாது. ஒருவேளை மீதியானியர்களாக கூட இருக்கலாம். இவர்கள் எத்தனை ஆண்டு அடிமைகளாக இருந்தார்கள் என்று தெரியாது. இவருடைய காலத்திலும் 22 ஆண்டுகள் அமைதியான நாட்கள். அடுத்து யெப்தா பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கதை நம்ம படிப்போம் கொஞ்ச நேரத்தில். யெப்தா அம்மோனியர்கள் இவர்களை அடிமைப்படுத்தி இருந்தார்கள். 18 ஆண்டுகள் அடிமைப்படுத்தி இருந்தார்கள். விடுதலையாக்குகிறான். துரதிருஷ்டவசமாக நாடு 6 ஆண்டுகள் தான் அவருடைய தலைமையில் அமைதியாக இருந்தது. ஏனென்றால் காரணம் அவனுடைய பின்னணி அப்படி. அவனுடைய தாயார் ஒரு விபச்சாரி அல்லது வேசி என்று சொல்லப்படுகிறது. அதை பற்றி நாம் விளக்கமாக படிப்போம். இப்சான் அவனுடைய காலத்தில் 7 ஆண்டுகள் அமைதியாக இருந்தார்கள். மற்ற தகவல்கள் கிடையாது. இப்சானுடைய காலத்தில் அமைதியான இருந்த காலம் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தாக ஏலோன் 7 ஆண்டுகள் தான். ஏலோன் அடுத்தது. ஏலோனுக்கு பகை யார் என்று தெரியாது, எதிரி யார் என்று தெரியாது, எத்தனை நாட்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்று தெரியாது. ஆனால் அவனுடைய நாட்களில் சுமார் 10 ஆண்டுகள் அவர்கள் அமைதியாக வாழ்ந்தார்கள் என்று அறிகிறோம்.
ஏலோனுடைய நாட்கள். அடுத்து அபத்தோன், அப்தோனா. இவனுடைய நாட்களில் யார் எதிரியாக இருந்தார்கள், எத்தனை நாட்கள் அடிமைகளாக இருந்தார்கள் என்று தெரியாது. ஆனால் 10 ஆண்டுகள் விடுதலை அனுபவித்தார்கள். சரி, 8 ஆண்டுகள் விடுதலை அனுபவித்தார்கள். அபத்தோன், அடுத்ததாக சிம்சோனுடைய வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பெலிஸ்தியர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இவர்கள் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்தில் வைத்திருந்தார்கள். இவனுடைய நாட்களில் 20 வருஷம்தான் மக்கள் அமைதியாக இருந்தார்கள். சிம்சோனுக்கு பிறகு யார் தலைவராக வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் சிம்சோனுக்கு பிறகு உடனே ஏலி தான் தலைவராக இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். ஏலியை பற்றி நாம் சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதே போல் சாமுவேல் இவருடைய நாட்களை பற்றி நாம் தொடர்ந்து படிப்போம். இப்போ இதை கவனிங்க, நான் எப்படி எழுதுறேன்னு பார்த்துருங்க. முதலாவது சமாதானமான நாட்கள். அது முடிச்சுங்க. இது இன்னொரு தலைப்பு. முதல்ல இந்த புத்தகத்தை எப்படி இந்த புத்தகம் எப்படி ஒரு வட்ட வடிவில் சுழன்று வருதுங்கிறத நான் சொல்கிறேன். முதலாவது சமாதானம். இந்த சமாதான காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் கடவுளை சேவித்தார்கள். சமாதான காலத்தில் கடவுளை நம்பினார்கள் அல்லது சேவித்தார்கள். சரிங்களா? கடவுளை நம்பினார்கள் அல்லது கடவுளை சேவித்தார்கள் அல்லது கடவுளுக்கு ஊழியம் செய்தார்கள். இந்த மக்கள் எப்போவுமே நியாயாதிபதி புஸ்தகத்தில் வாசிக்கும் போது சமாதானமாக இருப்பாங்க. திடீர்னு பாவத்தில் விழுந்துருவாங்க. பாவம் செய்து விடுவாங்க. பாவம் செய்த உடனே கடவுள் அவர்கள் என்ன செய்வார்னா அடிமைத்தனத்துக்கு விட்டு விடுவார். அடிமைத்தனத்துக்கு விட்டுருவாங்க. அதான் இவங்க எத்தனை வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க படிக்கிறோம். அடிமைத்தனத்தில் விடும்போது அதை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் இவர்களை விற்று போட்டார் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். கர்த்தர் அவர்களை விற்று போட்டார். யாரை படிங்களா இந்த வசனத்தை? 2:14 நியாயாதிபதி புஸ்தகம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். என்னென்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் பாருங்க. என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் பாருங்க. அந்த வசனத்தை அடுத்த முறை நீங்கள் கொஞ்சம் கூட ஆழ்ம தியானம் பண்ணுங்க. ஆண்டவர்களை விற்று போட்டார். இந்த விற்று போட்டவங்கள எப்படி விற்று போட்டான்னு சொல்லுதுன்னா, இதுக்கு எபிரேய வார்த்தை மாக்கர், மா இக்
மக்கார் என்ற வார்த்தை பயன்படுத்த விற்று போட்டார் என்ற வார்த்தைக்கு மாக்கார். அடிமைகளாக விற்று போடுறார், அடிமைகளாக விற்று போடுறார். அதுக்கு எபிரேய வார்த்தை மாக்கார். இந்த மாக்கார் என்ற சொல்லுக்கு கல்யாணத்து போது கொடுத்துட்றாங்கல்ல புருஷனுக்கு, அதே மாதிரி தான் கொடுத்து விடு. அல்லது அந்த நாட்டில் ஆண்களையும் பெண்களையும் அடிமைகளாக விற்று போடுவாங்க, அடிமைகளாக விற்று போடுவாங்க. அது அந்த அந்த அர்த்தம் ஒன்று இருக்கிறது. இல்லைன்னா இந்த மாக்காரங்கிற வார்த்தைக்கு சரணாகாதி அடைதல். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன்னு சொல்லி சரணடைவது. இதை நீங்கள் உபாகமும் 28:68 படிக்கலாம். இப்போ இவங்களை ஆண்டவர் விற்று போட்டார்ல, எவ்வளோ ரூபாய்க்கு விற்று போட்டார்? எவ்வளோ ரூபாய்க்கு விற்று போட்டார்? விலையின்றி விற்கப்பட்டீர்கள், விலையின்றி விற்கப்பட்டீர்கள். ஒரு பொருளை விற்றா நம்ம வீட்டில் இருக்க பழைய பொருளை தூக்கி கொடுத்தாலே என்ன, அதில் ஒரு 10 ரூபா 20 ரூபாயாவது நம்ம என்ன அவங்ககிட்ட சண்டை போடுவோம். ஒரு 2 ரூபா சேர்த்து கொடுங்க நம்ம சண்டை போடுவோம். ஆனால் ஆண்டவர் முன்னால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நம்ம பழைய பொருளை விற்கிற மாதிரி விற்று போட்டு அதுக்கு ஒரு 2 ரூபா கூட கேட்கும், விலையின்றி விற்று போட்டார். இப்போ இவங்க விலையின்றி விற்று போட்ட உடனே இவங்க அடிமைத்தலையில் இருக்காங்க. அடிமைத்தலையில் இருக்கும்போது என்ன செய்கிறாங்க? அடிமைத்தலைங்கிறது நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி இல்லை, கொடுமையாக நடத்துவாங்க, நசுக்குவாங்க. ஏன்னா இந்த நாட்டில் அடிமைங்கிற வார்த்தையை நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடியாது. என்ன நசுக்குவாங்க. இன்னொன்று, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை ஆகிட்டாங்கன்னா மற்றவங்க அவங்க மேலே உரிமை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அடையாளம் போடப்பட்டிருக்கும், காது குத்திடுவாங்க. இப்போ பணியர்களுக்கு அந்த காது பெரிய ஓட்டை இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஓலை. அது இந்த நாட்டில் நமக்கு என்ன மாதிரி தெரியுது, ஒரு நகை மாதிரி தெரியுது. அந்த உண்மையில் அந்த ஓலையில் இவர் இன்னாருடைய அடிமைன்னு எழுத விட்டுருக்கோம். அது ஆதி காலத்தில் சரியா, இது இன்னாருடைய அடிமைன்னு. ஆமாம் ஆமாம். இப்போது இந்த நாட்டில் பெண்கள் தான் அப்படி போடுறாங்க. இன்னொன்று இவங்க எல்லாம் இப்போ இழுத்து வரை செய்கிறாங்க, இழுத்து அந்த ஓட்டையை பெருசாக்கிடுறாங்க, அப்படிதானே? ஆனால் முந்தி போட்டு அந்த இதை சுற்றி இது என்னுடைய அடிமைன்னு சொல்லி வச்சிடுறாங்களா? பெண்கள் மாத்திரம், ஆண்களும் பிடிச்சிருந்தாங்க. ஏன்னா யாரும் இவனை அடிமையை கொண்டு போகக்கூடாதுன்னு ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் உண்டு. அதே மாதிரி இஸ்ரவேல் மக்களும் இதில் ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க அடிமைகள். விசேஷமாக பைபிளில் பார்க்குறோம், ஒரு நல்ல எஜமானுக்கு ஒரு அடிமை போய் சேர்ந்தானா, அந்த அடிமை நான் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன், நான் உன் வீட்டிலேயே உன் பையன் மாதிரி பிள்ளை மாதிரி இருந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் அவனை என்ன செய்யணும்னு சொல்லி பைபிள் சொல்லுதுன்னா, அவனை கொண்டு போய் வாசலில் நிறுத்தி என்ன அவன் காலை பிடிச்சி வாசலில் வச்சு ஆணி வச்சிருந்தான். வாசலில் வச்சு ஆணி அடிச்சிடும். அப்புறம் ஆணி பிடிக்கிறவங்க அது ஒரு விஷயம். என்ன ஆணி அடிச்சிட்டான்னா அவன் அந்த வீட்டுக்கு அடிமை. கொடுமை இல்லை, அது அந்த நாட்கள் பழக்கம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன், இது ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். உன் வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் அடிமையாக வந்தான்னா அந்த அடிமை கொஞ்ச நாள் இருந்து பணம் எல்லாம் கட்டி முடித்த பிறகு அவன் விடுதலை ஆகணும்னு விரும்பினான்னா உடனே விடுதலை பண்ணிடாத. அதான் விடுதலை உடனே பண்ணிடு. ஏன்னா நீ இஸ்ரவேல் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்கிறத நினச்சிக்கோ. அதனால் நீ அடிமையாக அவனை அல்லல்படுத்தாத. ஆனால் நீ நல்லவனாக இருந்து நல்ல எஜமானாக இருந்து அவன் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மனசு இல்லைன்னு சொல்லிடுவான்னு வச்சுங்க. இப்போ அப்படி நிறைய பேர் இருக்காங்க.
இந்த எஜமான் தான் எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அப்போ அந்த அடிமை சொல்லுவான், ஐயா நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன், நான் உங்களோட இருந்துருவேன்னு சொன்னான். அப்போது அவனை கூப்பிட்டு போய் என்ன செய், காதை கொண்டு போய் வாசலில் வச்சு ஆணி அடிச்சுட்டு அப்புறம் அவன் வந்து உனக்கு சொந்தமாயிட்டு சடங்காச்சாரில் அது முறை. ஏன்னா அப்போ அவன் காதில் என்ன இருக்கும், அடையாளம் இருக்கும். என்ன அடையாளம், நான் இவனுக்கு சொந்தமாயிட்டேங்கிறது. இவனுக்கு அவன் வந்து என்ன, அந்த அடிமைகள் என்ன ஆவாங்க, ஒரு வகையில் இஸ்ரவேல் மக்களோடு கலந்துக்குவாங்க. இஸ்ரவேல் மக்களோட பெண் எடுத்து பெண் கொடுத்து அப்படி ஆயிடுவாங்க. அது இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த அடிமைத்தனம் எவ்வளோ கடுமையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கேன். அடிமைகள் வந்து ரொம்ப மோசமாக நடத்தப்படுவாங்க அந்த நாட்களில். இஸ்ரவேல் மக்கள் மட்டும்தான் அடிமைகளை மோசமாக நடத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. சரியா? இப்போ இந்த காது குத்துற விஷயம் சில பெந்தகோஸ்து சபைகளில் இதை வச்சு சொல்லி நகை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேற விஷயம். அது இப்போ நான் அந்த டாபிக் வரல, வேற டாபிக் வரணும். சரி, இப்போ இந்த அடிமைகள் அடிமைத்தனமாக இருக்கும் பொழுது அவங்க எப்படியாவது வெளிவரணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போது அவர் வந்து என்ன செய்வாங்க, அபயம் அபயம் விடுவார்கள். யாரை பார்த்து அபயம் விடுவாங்க, கடவுளை பார்த்து ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றும் என்று கத்துவாங்க. அப்படி கத்தும்போது அல்லது தேவனை நோக்கி அழைப்பார்கள். தேவனை நோக்கி அழைப்பார்கள். தேவனை நோக்கி அழைத்த உடனே தேவன் யாரு, மன உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர். அவர் என்ன செய்வார், அவர் மனசு தாங்காது, உடனே ஒரு நீதி தலைவரை அனுப்புவார். அல்லது விடுதலை ஆக்குவார். ஒரு விடுதலை ஆக்குபவரை அனுப்புவார் அல்லது நீதி தலைவரை எழுப்புவார். இந்த நீதி தலைவர் எழுப்பப்படுவார். இந்த நீதி தலைவர் என்ன செய்வார், இந்த அடிமையாக்குறாங்கள, அடிமையாக்குறவர்களோட போர் செய்து இவர்களை விடுதலை செய்வார். இவர்களை விடுதலை செய்வார். இஸ்ரவேலரை விடுவிப்பார். இஸ்ரவேலரை விடுவிப்பார். இப்போ விடுதலை பண்ண உடனே அந்த தலைவருக்கு என்ன பதவி வந்துடும், அந்த தலைவருக்கு நியாயாதிபதி. இப்போ விடுதலை செய்த உடனே இவங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆன உடனே திரும்ப சமாதானமாக இருப்பாங்க. திரும்ப சமாதானமாக இருப்பாங்க. இதுதான் சுற்றி சுற்றி நடக்கும். இந்த புஸ்தகத்தில் அடிக்கடி இதுதான் நீங்கள் பார்க்கணும். இந்த புஸ்தகம் முழுவதும் நீங்கள் படிச்சு பாருங்க, அப்படிதான் சுத்து. சரிங்களா? ஸோ சுருக்கமாக சொன்னால் விடுதலை அடைவாங்க, அமைதியாக இருப்பாங்க, பாவம் செய்வாங்க, பாடுபடுவாங்க, முறையிடுவாங்க, ஆண்டவர் விடுதலை செய்வாங்க, சமாதானமாக இருப்பாங்க. ஸோ இதான் சமாதானமாக இருப்பாங்க, பாவம் செய்வாங்க. சமாதானமாக இருந்தால் பாவம் செஞ்சுருவாங்க. எப்படி இருந்தாலும் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது பாவம் செய்யறதுக்கு வழி இல்லை என்ன. ஸோ இது
இப்போ இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படிங்கிறத வேகமாக பார்ப்போம். இஸ்ரவேல் மக்கள் பாவமும் பாவத்தினால் ஏற்படுகிற பாடுகளும் பாடுகளால் ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பமும் அவ்விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் இறங்கி அவர்கள் கொடுக்கிற விடுதலையும் இந்த புத்தகத்தின் மைய கருத்தாக இருக்கு. இஸ்ரேல் மக்களின் பாவமும் பாவத்தினால் ஏற்பட்ட பாடுகள் அந்த பாடுகளின் நடுவில் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிற விண்ணப்பம், அந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் இறங்குகிறது, இரக்கம் காட்டுது. கர்த்தர் இரக்கம் காட்டி அவர்களை விடுதலையாக்குவார், இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்குவார். அந்த விடுதலைக்கு பிறகு அமைதியை, சாந்தத்தை கொஞ்ச நாள் அனுபவிப்பார்கள். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து. எத்தனை படி? 1 2 3 4 5 6 படி. 6 படி தானே? 6 படி. இந்த புத்தகத்தில் தேவனுக்கு பயந்த ஒரு சந்ததி இருக்கும். ஒரு சந்ததி 40 வருஷம், ஒரு சந்ததி 40 வருஷம். நம்ம முன்னால் பட்டியலில் பார்த்தது கிட்டத்தட்ட எல்லாமே 40 வருஷம் 80 வருஷம் பெரும்பாலும், இல்லையா? அந்த 40-80 வருஷம் முதல் சந்ததி 2 சந்ததிக்கு அமைதியாக இருப்பாங்க. அந்த காலத்தில் அவங்க கடவுளுக்கு பயந்துருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் கடவுளுக்கு பயந்துருப்பாங்க. அடுத்து கடவுளை தேடாத ஒரு சந்ததி வரும். 2வது கடவுளை தேடாத அவருடைய பிள்ளைகள், கடவுளை தேடி கடவுளோடு கூட ஐக்கியம் கொண்ட அமைதியான அந்த சந்ததிக்கு பிறகு யார் வர்றாங்க? அவருடைய பிள்ளைகள் கடவுளை தெரியாதவர்களாக வருவார்கள். இது இன்றைக்கு நம்ம சபைகள் அப்படிதான் இருக்கு. நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு வைராக்கியம் இருக்கிறோமோ அதை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலரை ஆண்டவர் கொண்டு வந்துருவார், ஒரு சிலர் நேர் எதிராக மாறிடுறாங்க. அப்பா அம்மா காப்பாற்றி வச்ச அந்த நல்ல சாட்சியை கெடுத்து குடிச்சு வைக்கணும். அதனால் இந்த புத்தகம் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குறது. இப்போ தேவனை தேடாத ஒரு சந்ததி வரும்பொழுது, அவருடைய பிள்ளைகள் வரும்பொழுது, அவர்கள் கடவுளுக்கு எதிராக துரோகம் செய்வார்கள் அல்லது விசுவாச துரோகம் செய்வார்கள். கடவுளுக்கு எதிராக விசுவாச துரோகம் செய்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் 3ஆம் 4ஆம் தலைமுறையிலையும் கர்த்தருக்கு பயப்படுகளை வைத்திருக்கிறார். 7வது 8வது 10வது தலைமுறை வரைக்கும் பயந்தவர்களை ஏற்படுத்தி வைக்கிறார். ஆனால் நீங்கள் 2வது தலைமுறையில் என்ன ஆயிடுறாங்க? ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்கிறார்கள், மாறிவிடுகிறார்கள். அவர்கள் செய்கிறது விசுவாச துரோகமாயிடும். கடவுளுக்கு செய்கிற விசுவாச துரோகம். இதை நாம் நம்முடைய மொழியிலே சொல்ல வேண்டுமானால் பின்மாற்றம் அடைகிறது. நம்ம பிள்ளைங்க ஆண்டவருக்கு பயப்படலைன்னா என்ன ஆயிடுறாங்க? பின்மாற்றத்துக்கு போயிடுறாங்க. இப்போ பின்மாற்றம் அடைஞ்சவங்களுக்கு கடவுள் முதுகு தேய்ச்சி கொடுக்க மாட்டார். அவங்களுக்கு என்ன செய்வார்? தண்டனை கொடுத்தார். கடவுள் கொடுக்குற தண்டனை, அந்த தண்டனையை தான் நம்ம என்ன வாசிக்கிறோம்? அடிமைகளாக போனார்கள். இப்போ தனிப்பட்டவர்களுக்கல்ல, நாம் ஒரு தேசத்தை பற்றி படிக்கிறதுனால, ஒரு நாட்டை பற்றி படிக்கிறதுனால, அந்த நாட்டில் உள்ள முழு மக்களுக்கும் அந்த கருத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிற இந்த புத்தகத்தில். ஆண்டவர் அந்த மக்களுக்கு தண்டனை கொடுக்கும்போது அந்த தேசத்தில் உள்ள எல்லாரும் அதில் பாதிக்கப்படுவாங்க. அது ஒரு சில நல்லவங்களாக கூட இருக்கலாம். ஆனாலும்
அந்த நாட்டில் உள்ள அனைவரும் பாதிக்கப்படுவார்கள். அதனால தான் ஏன்னா அதுக்கு ஒரு வசனம் இருக்குது பைபிளில். சென்ட் பாட்டில் இருக்கு நம்ம வீடுகளில். சென்ட் பாட்டிலில் பெரிய சென்ட் பாட்டில் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு விழுந்துட்டுனா அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் இந்த முழு தேசமே முழு நாடே மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வருவாங்க. மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பதற்கு ஒரு நல்ல ரட்சகரை ஏற்படுத்துவார். இதுதான் நம்ம திரும்ப 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 சொல்லிகிட்டே இருந்தது. அந்த நியாயாதிபதி அவர்களை சமாதானத்தோடு நடத்துவார். அடுத்ததாக இந்த நியாயாதிபதிகளுடைய வேலைகள் என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, இந்த நியாயாதிபதிகள் எல்லாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாக இருந்தார்கள். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை எழுப்புகிறவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை எழுப்பினார். ஸோ இந்த நாட்களில் தேவன் ஒரு நியாயாதிபதியை தம்முடைய ஆவியினாலே நிரப்பி இந்த வேலைக்கு ஏற்படுத்தும் போது அவர்கள் கிட்டத்தட்ட 3 காரியங்களை செய்தார்கள். ஒன்று, ஒரு நல்ல படைக்கு தலைமை தாங்குவார்கள். நல்ல படைக்கு தலைமை தாங்குவார்கள். இரண்டாவது, அவர்கள் நாட்டினுடைய உள் விவகாரங்களை அல்லது நிர்வாகத்தை கவனித்தார்கள். உள் விவகாரங்களை அல்லது நிர்வாகத்தை நடத்தினார்கள். நாட்டின் நிர்வாகத்தை நடத்துவார்கள். மூன்றாவது, அந்த நாட்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளையும் விசாரித்து அவர்களுக்கு நல்ல தீர்ப்பும் சொன்னார்கள். அதனால தான் அவர்களுக்கு நியாயாதிபதிகள் பேர். நம்ம ஊரில் சொல்ல போனால், நம்ம ஊர் மொழியில் சொல்ல போனால் நாட்டாமைக்காரர் ஆச்சுங்களா. சரி, இன்னும் ஒரு வகையில் சொல்ல போனால் இவர்கள் எல்லாரும் இளவரசர்கள் போல இருந்தார்கள் என்று நாம் சொல்லலாம். ஸோ கடவுள் இரட்சகர்களாக இவர்களை ஏற்படுத்தினார், மீட்பர்களாக ஏற்படுத்தினார். இவர்கள் ஒவ்வொருவரும் நான் ஏற்கனவே சொன்னது போல பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். உதாரணத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தில் 15 இடங்களில் ஒருவர் மேல் இறங்குகிறார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இன்னார் மேல் இறங்கினார் என்ற வார்த்தை 15 முறை வருகிறது. 15 முறை. இந்த 15 முறை குறிப்பாக 84 நபர்கள் மீது ஆண்டவர் இறங்கினார், ஆவியானவர் இறங்கினார். அவர்களிலே பெரும்பான்மையானவர்கள் நியாயாதிபதிகள் 84. ஆமாம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மேலே இறங்கும்போது தான் அவர் புது பலன் அடைவார். அதுக்கு முன்னால் அவர் எப்படி இருப்பார்? தொடை நடுங்கியாக தான் இருப்பார். நமக்கு தெரியும், கிதியோனை பற்றி நான் சொல்லியிருக்கேன். கிதியோனை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னேன்? அவர் பயந்தாங்கொள்ளி பயந்தவர். ஆனால் ஆவியானவர் மேல் இறங்கின உடனே அவர் தைரியசாலி ஆயிட்டார். அது மாதிரி இப்போது ஒரு 4 பேர் பற்றி நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிடுங்க. ஒத்தனியல் 3:10 ஒத்தனியல் மேலே ஆவியானவர் இறங்குகிறார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனம் வாசிக்கலாமா? 3:10 வேகமாக வாசிக்கிறீங்களா? அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். ஸோ ஒத்தனியை
மீது ஆவியானவர் இறங்கினார். இரண்டாவது கிதியோன் மீது ஆவியானவர் இறங்கினது பற்றி 3 குறிப்புகள் வருகிறது. 6வது அதிகாரம் 11வது வசனம், 6வது அதிகாரம் 21வது வசனம், 6வது அதிகாரம் 24வது வசனம். இந்த 3 வசனங்களில் 6:11, 6:21, 6:24. சரி, அடுத்து எப்தா மீது ஆவியானவர் இறங்கினார். 11வது அதிகாரம் 29வது வாக்கியத்தில், 11வது அதிகாரம் 29வது வாக்கியம். சிம்சோன் மீது ஆவியானவர் இறங்கினார் என்று பல குறிப்புகள் வருகிறது. உதாரணமாக 14ஆம் அதிகாரம் 5லிருந்து 16 வரைக்கும் உள்ள ஒரு பகுதியில் ஆவியானவர் அவர் மேல் இறங்குகிறார். 14வது அதிகாரம் 5 முதல் 16 வரைக்கும் உள்ள வசனம். அப்புறம் 19வது அதிகாரம் 19வது வசனம் இல்லை 14-19. அப்புறம் 15, 14, 25 ஆகிய வசனங்களில் வரும். இப்போ இது ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் ஒருவர் மீது இறங்குவார். அப்படி இறங்கும் போது அவர் ஆவியில் பலன் கொண்டு யுத்த வீரராக எழும்புவார், நியாயாதிபதியாக எழும்புவார், அல்லது கடவுள் அவர் மீது என்ன நோக்கம் வைத்திருந்தாரோ அந்த நோக்கத்துக்காக அவர் செயல்படுவார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கவனிங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் நம் மேலே அல்ல, நமக்குள்ள இருக்கிறார். நம் மேலே அல்ல, நமக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். அதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்புன்னு இல்லை. பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்புன்னு இல்லை. ஒரு தேசத்திலிருந்து அல்லது ஒரு மக்கள் கையிலிருந்து ஒரு எதிரியின் கையிலிருந்து விடுதலையாக்குவது. புதிய ஏற்பாட்டில் ரட்சிப்பு என்றால் என்ன? சத்துருவாகிய சாத்தானுடைய கையிலிருந்து நம்மை விடுவிப்பார். ஸோ இந்த புத்தகம் என்ன சொல்கிறது? நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்களாக இருந்தாலும் மனுஷருக்குரிய குறைவுகளோடு தான் இருக்கிறார்கள். நாட்டை ஆளும் அரசர்களானாலும் ஆட்சியாளர்களானாலும் அவர்கள் மனிதர்களுக்கே உரிய குறைகளோடு இருக்கிறார்கள். இப்போ இஸ்ரவேலிலே சாதாரணமான மனிதர்கள் கடவுளால் அபிஷேகிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டனர். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான கருத்து. இதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இன்னும் சிறப்பாக இந்த புத்தகத்தை நாம் தியானிக்கிறோம். இந்த புத்தகத்தை நம்ம எப்படி பார்க்கலன்னா 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த புத்தகத்தை நாம் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது பிரிவு முன்னுரை. முதல் அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரம் 4வது வாக்கியம் வரைக்கும் ஒரு முன்னுரையை பார்க்கலாம். இந்த புத்தகத்தில் முழுக்க இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் காணப்பட்ட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு இவர்கள் எவ்வாறு தீர்வு கண்டார்கள், அரசியல் சூழ்நிலை, அந்த அரசியல் சூழ்நிலையில் அவர்கள் எப்படி அந்த அரசியல் சூழ்நிலையை கையாண்டார்கள். 2வது மார்க்க சம்பந்தமான அல்லது மத சம்பந்தமான அல்லது பக்தி சம்பந்தமான, மார்க்க சம்பந்தமான, மத சம்பந்தமான, பக்தி சம்பந்தமான
நிலையில் அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள். 2வது அதிகாரம் 6வது வாக்கியம் முதல் 3வது அதிகாரம் 4வது வாக்கியம் வரைக்கும். இப்போது நான் ஒரு லிஸ்ட்டு தர்றேன், நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இதுக்கு என்ன தலைப்போடுறதுன்னா, நியாயாதிபதிகளும் அவர்களுடைய வேலைகளும். நியாயாதிபதிகளும் அவருடைய வேலைகளும் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து தொடங்கி 16வது அதிகாரம் 31வது வசனம் வரைக்கும் இதை பற்றி நாம் அதிகமாக தியானிக்கலாம். 3வது அதிகாரம் 5வது வாக்கியம் முதல் 16வது அதிகாரம் 31வது வாக்கியம் வரைக்கும் உள்ள பகுதியில் படிக்கிறோம். இப்போ இந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட எத்தனை நியாயாதிபதிகள் படித்தோம்? 14. ஏலியோட டீடைல்ஸ் சொல்லு. சாமுவேல் ஏலி சாமுவேல் அவங்க பகை நாடுகள் அடிமைத்தனம் அது அவங்க புஸ்தகத்துக்கு வரும்போது பார்ப்போம். ஆமாம், இந்த புஸ்தகத்தில் அவங்க வராது. அவங்க நியாயாதிபதிகள் இதில் வர்றதுனால நம்ம என்ன செய்கிறோம், இந்த லிஸ்ட்டில் கொண்டு வர்றோம். இல்லைன்னா அவங்க 1 சாமுவேல் தான் வர்றாங்க. இதில் 13 பேர் வர்றாங்க. இந்த 13 பேரை பற்றி சுருக்கமான வரலாறு சொல்கிறேன். இதை வைத்து ஒரு அசைன்மெண்ட், நீங்கள் இந்த ஒவ்வொரு நியாயாதிபதி குறித்தும் நான் கொடுக்குற வேத வசனங்களை வச்சு தியானம் பண்ணி ஒரு கட்டுரை எழுதி அடுத்த வகுப்பில் எனக்கு கொடுத்துருங்க. 13 எப்படிங்க? ஒத்தானியலோட பகை நாடு அடிமைத்தனம், அகதி நாடுகள் 40 ஆடுகள். அந்த பகை நாடுகளும் அடிமைத்தனம் மட்டும் சொல்லுங்க. எவ்வளவு அடிமைத்தனம்? 8 வருஷம். ஒத்தனியலா? ஒத்தனியல் அடிமைத்தனமாக 8 வருஷம் இருந்தாங்க, அமைதியாக 40 வருஷம் இருந்தாங்க. மெசபத்தோமியா அவங்கள அடிமைப்படுத்தியிருந்தாங்க. 2வது யார் கேட்டீங்க? அது 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 அப்புறம் 1 சாமுவேலுக்கு வரும்போது. இப்போ ஒத்தனியலை பற்றி சில டீட்டெயில் சொல்கிறேன், கேட்டுருங்க. போகிற வகுப்பில் எங்கே சொன்னேன்னு தெரியல. இருக்கலாம். நான் போகிற வகுப்பில் சொன்னேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் யாபேஸ்னு பேர் வைக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு யாபேஸ்னு பேர் வைக்கிறாங்க. பொருள் தெரிஞ்சு பேர் வைக்கிறாங்களா, பொருள் தெரியாமல் பேர் வைக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் நிறைய யாபேஸ்கள் இந்த நாட்டில் இருக்காங்க. ஏன் அப்பா அம்மா அந்த பேரை தேர்வு செய்தாங்கிறது பெரிய கேள்விக்குறி. அதுக்கு முன்னாலே ஒரு பாஸ்டர் உட்காந்து, ஐயா நான் என் பையனுக்கு இந்த பேர் வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவர் விளக்கம் சொல்லியிருப்பாரான்னு தெரியல. அப்பா அம்மா எழுதி கொடுக்குற பேரை பாஸ் வச்சிருவார். அதுதான் விஷயம் ஞானஸ்நானத்தில். இப்போ யாபேஸுங்கிற பேர் நல்ல பேர். ஆக்சுவலி யாபேஸுங்கிற பேர் நல்ல பேர். அவருடைய குணாதிசயம் நல்ல குணாதிசயம். கேரக்டர் நல்ல கேரக்டர். சம்மந்தம் இல்லை. ஆமாம், இப்போ இன்றைக்கி நம்ம யாருக்கா ஒருத்தருக்கு ஒரு பேர் வைக்கிறோன்னா அவன் பேரும் அவனுடைய கேரக்டரும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி ஆகிடும். அதனால தான் பேரை நல்லபடியாக வைக்கணுங்கிறது. சரி, இப்போது யாபேஸுக்கு என்ன பொருள்? துக்கம். மிஸ்டர் துக்கம். அவர் எங்கெல்லாம் நடந்து போனாரோ, ஹேய் மிஸ்டர் துக்கம் அப்படின்னு கூப்பிட்டுப்பாங்க. அது எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். நான் என் வாழ்க்கையில் ஆமாம். ஆனால் அது கிறிஸ்டின் பேர் அல்ல, அதுக்கு மீனிங் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போது நல்ல பேர்லாம் இருக்குது, அதை விட்டுருவாங்க. இப்போது என் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியத்தை சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு கூட இந்த பிரச்சனை எனக்கு இருந்தது. ஒரு நாள் தியோடர் வில்லியம்ஸுடைய பிரசங்கத்தை கேட்குற வரைக்கும் தியோடர் வில்லியம்ஸ் என்ன பிரசங்கம் பண்ணார்னா,
என் கிருபை உனக்கு போதுங்கிற வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணார். ஒரு பகல் நேரம் சரியாக 9 மணிக்கு அந்த பிரசங்கத்தில் அவர் வந்து இவருடைய வாழ்க்கையை பற்றி பேசினார், பவுலுடைய வாழ்க்கையை பற்றி பேசினார். பவுலுடைய வாழ்க்கையில் பவுல் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து கால் ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே இதான் நடப்பார். ஆனால் நம்ம பவுல்லாம் பெரிய இதுன்னு நினைப்போம். அப்புறம் அவருக்கு வந்து சொட்டத்தலை, அப்புறம் கண்ணுலேருந்து எப்போதும் அழுக்கு வழிஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னார். சொல்லிட்டு அவருக்கு தான் கடவுள் வந்து என்ன சொன்னார், என் கிருபை போதுனாரு. அதனால அந்த கிருபையினால தான் அவர் வந்து யாரும் சாதிக்காத சாதனையை செய்தார். கிட்டத்தட்ட இங்கிலாந்து வரைக்கும் போய் சுவிசேஷம் சொன்னார். பவுல் வந்து கிட்டத்தட்ட அவர் ஒரு வகையில் ஹேண்டிகேப். அதுக்கு பிறகுதான் எனக்குள்ள இருந்த அந்த குறை மனசு போய் நான் தைரியமாக நடக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னால் எங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வந்தாங்கன்னா நான் காலை மூடிட்டு அப்படியே ஒரு போரை போத்திட்டு அப்படியே உட்காந்துருப்பேன் போகிற வரைக்குமே. இதில் விசேஷம் என்னென்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்க இவனுக்கு தான் கால் இப்படி அடிச்சு பாருங்கன்னு வேறு காட்டிடுவாங்க. அது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்புறம் நடக்கும்போது அந்த நாட்களில் இந்த செய்தி கேட்குற வரைக்கும் என்னை வந்து மூண்டிப்பையான்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்ல மாட்டாங்க, எங்கள் படுகையில் சொல்லுவாங்க. அதுக்கு குட்டப்பானை. குட்டப்பானை இப்போது மலையாளத்தில் அது வேறு பேர். அது ஆனால் எங்களுக்கு குட்டான இது முடவன்னு பொருள். அப்போது என்ன வந்து யாராவது வந்து குட்டப்பானா அது பெரிய ஆளாக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், போய் சண்டை போட்டுருவேன். நான் அடிக்கலாம் போயிருக்கேன் நான். என்ன அது ஏன்னா அப்படி நம்ம யாரும் அந்த பேரில் அழைக்கக்கூடாது. அதனால தான் இப்போ வந்து கருணாநிதி வந்த பிறகு ரொம்ப ஞானமாக மாற்றுத்திறனாளிகள் உடல் ஊனமுற்றோருங்கிற வார்த்தை கூட எடுத்துட்டாரு. சரி, இப்போது விஷயம் என்னென்னா இப்போ என்ன கொடுப்பா இங்கே வா அப்படின்னு சொன்னால் எனக்கு பயங்கர கோபம். எனக்கு பேர் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்டிருக்கேன். என்ன ஸோ இப்போ யாரும் என்ன அப்படி அழைக்கிறது இல்லை. அப்படி அழைச்சாலும் இப்போ எனக்கு கவலை இல்லை. என்ன ஆண்டவர் சொல்லிட்டார்ல. இப்போ விஷயம் என்னங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த யாபேஸ் இந்த பேரை வச்சுக்கிட்டு நடக்கும்போது அவனுக்கு எவ்வளோலாம் மன துக்கம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையோட ஒத்து தானே பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதனால தான் அவன் சொல்கிறான், தீமை திரும்பவும் எனக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தலும் ஜெபிக்கிறோம். ஸோ பேர் வந்து முக்கியம். அதனால் அடுத்த முறை உங்கள் பிள்ளைங்களுக்கோ உங்கள் பேர பிள்ளைங்களுக்கோ பேர் வைக்கும்போது தயவுசெய்து நல்ல பேர் வைங்க. பைபிள்லேயே நல்ல பேர் இருக்குது, நல்ல பேர் வைங்க. நான் ஒரு சிலருடைய பேரெல்லாம் இங்கே இருக்கிற இந்த நியாயங்களுடைய பேர் அதனுடைய பொருளையும் சொல்லிடுறேன். என்ன பேருடன் சேர்ந்த பொருள். ஒத்தனியேல்னா அதுக்கு கடவுளுடைய வல்லமை, த பவர் ஆஃப் காட், கடவுளுடைய வல்லமை. ஒத்தனியலுங்கிறது சாதாரணமான ஒத்தனி. ஆனால் அது பொருளுக்கு அந்த பேருக்கு என்ன பொருள்? கடவுளுடைய வல்லமை. பைபிள் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சார். இதுக்கு இன்னொரு பொருள் உண்டு, லயன் ஆஃப் காட், கடவுளுடைய சிங்கம், லயன் ஆஃப் காட். இந்த யோசனையில் தான் யூதயாவிலேயே முதல் நியாயாதிபதி. இவர் வந்து யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் வந்து காலேபுடைய தம்பி மகன்.
தம்பியான கேனாசுடைய மகன், தம்பியாகிய கேனாசுடைய மகன். காலேபோடு கூட காலேபுடைய தம்பி கேனாஸ். கேனான் யோசுவா. ஆ, யூத கோத்திரத்தை சேர்ந்தது. அடுத்ததாக இந்த ஒத்தனியல் வந்து இந்த ஒத்தனியல் வந்து இவருடைய மருமகனாயிடுறாரு. காலேபுக்கு மருமகனாயிடுறாரு. தம்பி மகன் மருமகனாயிடுறாரு. அந்த நாட்கள் அந்த இதெல்லாம் இல்லை. எது இன்னாரை கல்யாணம் பண்ணணும், இன்னாரை கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது இதெல்லாம் வராது. சித்தப்பா பெரியப்பா மக்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சொந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. யாரு? ஆபிரகாம். குட். ஆபிரகாம் கல்யாணம் பண்ணி சொந்த தங்கச்சி. அப்பா ஒன்று அம்மா ரெண்டு. அப்பா ஒன்று அம்மா ரெண்டு. என்ன இருந்தாலும் தங்கச்சி தானே. சரி. அந்த இதில் இவர் வந்து மெசொப்பொத்தேமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷிதாமின் காலத்தில் அவரை வெற்றி கொள்கிறார். இந்த மெசொப்பொத்தேமியா ராஜா வந்து கூசான் ரிஷிதாயிம் வந்து கூசான் ரிஷாதாயிம் வந்து இஸ்ரவேலை 8 வருஷம் ஆளுகை செய்கிறார். இவர் வந்து 8 வருஷம் ஆட்சி செய்கிறாரு. அவங்க கிட்ட இருந்து ஒத்தனியேல் விடுதலை ஆக்குகிறார். இப்போ பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ஒத்தனியேல் மேல் ஆவியானவர் இறங்கினார். அதனால அவர் வந்து பெரிய இதாக நின்று செய்கிறார். இவர் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறார். 40 ஆண்டுகள் இஸ்ரவேலரை நியாயம் விசாரிக்கிறார். ரெண்டாவது ஏகூத். ஏகூத் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும். இது எங்கேருந்து எங்கன்னு சொல்லிட்டேன் இல்லை, ஒத்தனையே எங்கேருந்து எங்கே வருதுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் இதை கொஞ்சம் கூட சொல்லலையா? ஐயோ பண்ணிச்சுருங்க. 3வது அதிகாரம் 7லிருந்து 11 வரைக்கும். இப்போ ஒத்தனியலை பற்றி இதுலேயும் வரும். இதில் யோசுவா புஸ்தகத்துலேயும் வரும். அதனால் நீங்கள் எழுதும்போது அதெல்லாம் சேர்த்து எழுதிடுங்க. அவனுக்கு எப்படி அந்த இதெல்லாம் வந்தது, அவன் ஒய்ஃப் பேர், அவன் ஒய்ஃபுடைய வேண்டுகோள் என்ன, அதெல்லாம் எழுதிடுங்க. இந்த ஏகூத் என்கிறவர் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர். பென்யமீன் கோத்திரம். ஏகூத் என்கிற வார்த்தைக்கு ஸ்ட்ராங், பலம் என்று பொருள். ஸ்ட்ராங் அல்லது பலம் என்று ஏகூத். ஏகூத்னா பலம், ஸ்ட்ராங். இவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் மேன். இவர் எல்லா வேலையும் எதில் தான் செய்கிறாரு? இடது கையில் தான் செய்கிறாரு. வலது கையை விட இடது கை தான் அவருக்கு இது. அதனால் அவர் பேரை இடது கை பழக்கமுடையவர் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இவர் மோவாப் நாட்டினுடைய அரசராகிய எக்லோனை கொன்று போட்டார். அந்த எப்படி கொன்று போட்டாருங்கிற வரலாறு ரொம்ப சுவையாக இருக்கும். எக்லோன் மோவாப். ஆமாம். அவன் வந்து இந்த இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கின பிறகு தேசம் 80 ஆண்டுகள்
80 ஆண்டுகள் அமைதியாக இருந்தது. ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த பேரில் ஏகோத்துங்கிற பேரில் 2 பேர் வர்றாங்க பைபிளில் 2 பேர் வர்றாங்க. 1 நாளாகும் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனமும் 8வது அதிகாரம் 6வது வசனம். இவன் இஸ்ரவேலை 80 ஆண்டுகள் நியாயம் விசாரித்தான். 80 ஆண்டுகள் தேசம் அமைதியாக இருந்தது. ரொம்ப முக்கியம். சரி, தேநீர் இடைவேளை.